அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவான் ராகு பகவானுடன் இணைந்து அமர்ந்திருக்கின்றார். தங்களது ஜென்ம ராசியை 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் பார்ப்பதால் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாகவே தற்சமயம் உள்ளது. தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நேர்மறையான எண்ணங்களே தேவை. தாங்கள் செய்யும் செயலினால் மற்றவர்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டால் அவர்களுடைய வாழ்த்துக்கள் தங்களது குடும்ப வளர்ச்சியை மேம்படுத்தும். தங்களது செயல்களினால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய திட்டுதலால் தங்களது குடும்ப வளர்ச்சி தடைபடும். எனவே தங்களது வாழ்க்கை தங்களது கையில்தான் உள்ளது. தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களது நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். தற்சமயம் தங்களது ராசிக்கு 7.5 சனி காலம் நடைபெற்று கொண்டிருப்பதால் வீட்டினை நன்கு சுத்தமாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில கும்பராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சில அன்பர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் காரியங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். அவ்வாறு தலையிட்டால் தங்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். நெருக்கமான உறவினர்களது பிரிவும் ஏற்படும். சில அன்பர்கள் ஊரை விட்டு வெளியேறவும் நேரிடும். கும்பராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகள் வருகின்றது. ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் 18, 19, 24, 25, 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகளும், ஆகஸ்ட் மாதத்தில் 3, 4, 5, 6, 7, 10, 11, 14 மற்றும் 15ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 31ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஆடி மாதம் 1ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 17ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 5ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 15ஆம் தேதி ஜூலை மாதத்திற்கு 31ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு
19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 4ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஆடி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 11ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் 20ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் 16ஆம் தேதியும் வருகின்றது. ஆடி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆடி மாதத்திற்கு 11ஆம் தேதி, ஜூலை மாதத்திற்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:42 முதல் காலை 8:18 வரை வாசம் செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் கடகராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மற்றும் சனி பகவான் வக்ரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அதிகாலை வரை சிம்மராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 30ஆம் தேதி அதிகாலை முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூலை மாதம் 26ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 26ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.